ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாயி சகஸ்ர நாமாவில் ஸ்லோகம் 510. ஓம் துமாளு பாச நிபத்யன்யோர் நிர்யாணே சத்கதி பிரதாய நமக. துமாள், உபாச்சனி ஆகியோரின் மனைவிகள் உயிர் நீத்த போது அவர்கள் நல்ல கதி அடைய செய்தவருக்கு நமஸ்காரம். தூளியாவைச் சேர்ந்த துமாள் என்ற பக்தரின் மனைவி இறந்த போன பின் அவர் அந்த அம்மாளின் ஆத்மா நல்ல கதி அடைய வேண்டும் என்பதற்காக இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்ய ஆரம்பித்தார். முதலாண்டில் ஒவ்வொரு மாதமும் இறந்து போன திதியில் மாசிகம் என்ற சடங்கையும், ஓராண்டுக்கு பின் வருடாவரிடம் வரும் அந்த குறிப்பிட்ட மாதம் திதியில் சிரார்த்தம் அல்லது திவசம் என்ற சடங்கையும் செய்வது வழக்கம். மனைவியின் 6வது மாதாந்திர மாசிகம் என்ற சடங்கை சீரடிக்கு வந்து அங்கே செய்யும்படியும் அந்த ஆத்மாவுக்கு சத்கதி அளிப்பதாகவும் பாபா துமாலிடம் கூறினார். துமாலும் அவ்வாறே செய்தார். உபாசனி பாபாவின் மனைவி 1912ஆம் ஆண்டு ஜனவரி மாத இறுதியில் காலமானார். உபாசனி மகராஜ் மனம் நொந்து பாபாவிடம் 10 ரூபாய் காணிக்கை அளித்து இறந்து போன தம் மனைவிக்கு சத்கதி கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாபா உபாசனி மகராஜிடம், பணத்தை வைத்துக்கொள், அவள் ஆத்மா, அதாவது அவளுடைய இறந்து போனவருடைய ஆன்மா ஏற்கனவே என்னிடம் வந்துவிட்டது என பகன்றார். தம்மிடம் வந்துவிட்டது என்பது சத்கதி கிடைத்து விட்டது என பொருள். ஸ்லோகம் 511. ஓம் தூபகேட பட்டேல் சான்பாய் நஷ்டாஸ்வஸ்தான சூசகாய நமக. தூபகேட்டாவை சேர்ந்த சாந்த்பாய் பட்டேலுக்கு தொலைந்து போன குதிரை இருக்கும் இடத்தை காண்பித்தவருக்கு நமஸ்காரம். தூபகேட்டா என்ற ஊரின் கிராம தலைவர் சாந்த்பாய் பட்டேல். அவரிடம் ஒரு உயர்ந்த ரக குதிரையுடன் வெளியே சென்ற அவர் ஒரு வன பிரதேசத்தில் குதிரையை தொலைத்து விட்டார். குதிரை அவரை விட்டு எங்கோ சென்று விட்டது. பட்டேல் வனப்பிரதேசம் முழுவதும் குதிரையை தேடி தேடி களைப்புற்றார். அப்போது ஒரு மரத்தடியில் ஒரு வாலிப பக்கீர் உட்கார்ந்து இருப்பதை பார்த்தார். பட்டேல் அவரை அணுகி காணாமல் போன குதிரையை பற்றி கூறினார். அவர் களைப்புடன் வந்திருந்ததால் பாபா அவரை முதலில் தமது சில்லிம் என்ற புகைப்பிடிக்கும் சாதனத்தை எடுத்து தம்முடன் அவரையும் புகைப்பிடிக்க சொன்னார். பின்னர் பாபா பட்டேலிடம் சற்று தொலைவில் உள்ள ஒரு ஓடையை குறிப்பிட்டு அதன் அருகில் குதிரை இருப்பதாக சொன்னார். சாந்த்பாய் பட்டேல் அவ்வாறே அங்கு சென்று பார்த்தபோது குதிரை அங்கே மேய்ந்து கொண்டிருந்தது. குதிரையுடன் பக்கீரிடம் வந்த பட்டேல், பக்கீர் அவலியா அல்லது மகானாக இருக்க வேண்டும் என்று கருதி அவரை தூபகேட்டாவுக்கு வருமாறு அழைத்தார். பக்கீரும் பின்னர் தூபகேட்டாவுக்கு சென்றார். அப்போது அந்த பக்கீருக்கு சாய் பாபா என்ற பெயர் கிடையாது. என்ன பெயர் என்பதை யாரும் அறிந்திடலர். ஸ்லோகம் 512. ஓம் தூமயான பதத் பாதேவார பத்னிஷூரக்ஷகாய நமக. புகை வண்டியிலிருந்து தவறி ரயில் வண்டிக்கும் தண்டவாளத்திற்கும் இடையில் விழுந்து விட்ட பாதேவார் என்பவர் மனைவியை காப்பாற்றியவருக்கு நமஸ்காரம். பாபாவின் பக்தர்கள் ஏதோ பணிகளில் ஈடுபட்டு இருக்கும் போதோ அல்லது பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போதோ அவர்களுக்கு எதிர்பாராத விதமாக ஏதேனும் ஆபத்தோ அல்லது விபத்தோ நேரலாம். இந்த பக்தர்கள் பாபாவிடமே தஞ்சம் புகுந்து அவர் ஒருவரையே நம்பியிருப்பவர்கள். பக்தர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேருமானால் 4 கைகளை நீட்டி அவர்களை காப்பாற்றுகிறேன் என்பது பாபாவின் சாசனம். இவ்வகையில் நானோ சந்தோர்கர், நாசனே, புரந்தரே, அப்துல் ரங்காரி போன்ற பல பக்தர்களை பாபா காத்தருளி இருக்கிறார். பாதேவார் என்ற ஒரு பக்தர் ஒரு சமயம் ரயிலில் பிரயாணம் செய்ய சென்ற அவருடைய மனைவி ரயில் வண்டிக்கும் பிளாட்பாரத்துக்கும் இடையே தவறி விழுந்து விட்டார். எல்லாம் அறியும் பாபா சீரடியில் இருந்தவாறே தமது அருட்கரத்தை நீட்டி
அந்த அம்மையாரை ஒருவித காயமும் இல்லாமல் பத்திரமாக பிளாட்பாரத்தில் தூக்கி நிறுத்த செய்து விட்டார். ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குருதேவ தத்.